இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 7.5 கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டால தெரிஞ்சுக்க வேண்டிய 10 ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னு பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோலயே உங்களுக்கு 7.5 கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டாவை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 7.5 கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டானா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பெனிஃபிட்ஸ். தேர்ட் என்ன பார்க்க போறோம்னா யாரு இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபோர்த் என்ன பார்க்க போறோம்னா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலேஜ் கிடைச்சிருமா அப்படின்னு பார்க்க போறோம். ஃபிஃப்த் என்ன பார்க்க போறோம்னா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளே இல்ல அப்படின்னு பார்க்க போறோம். சிக்ஸ்தா என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். செவன்த்தா 2 அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். சில பேர்லாம் 2 அலாட்மெண்ட் ஆர்டர் வச்சிருப்பாங்க அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். எய்த் என்ன பார்க்க போறோம்னா என்ன படிப்புக்கெல்லாம் இந்த 7.5 கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டா அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்க போறோம். நைன்த் என்ன பார்க்க போறோம்னா எப்படி இந்த 7.5 கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டாக்கு அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். 10th போனஃபைட் சர்டிபிகேட் இம்பார்ட்டன்டா அது எப்படி வாங்கணும், யாரெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் பத்தி டீடைலா பார்க்க போறோம். போனஸ் பாயிண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சலுகை எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க இப்ப இந்த 10 விஷயத்தை பத்தி ஒன் பை ஒன்னா தெளிவா பார்க்கலாம். 7.5 ரிசர்வேஷன் கோட்டானா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 சீட் ஒரு காலேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் அந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அடிப்படையில 75 சீட்ஸ் ஒதுக்கி வச்சிருவாங்க. 1000 சீட்ஸ் ஒரு காலேஜ்ல இருந்துச்சுன்னா 75 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் கோட்டா அடிப்படையில எடுத்துப்பாங்க. அந்த 75 சீட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளவு சீட்ஸ்னு கவர்மெண்ட் அந்த காலேஜுக்கு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த 75 சீட்ஸ்ல எம்பிசிக்கு இவ்வளவு சீட், பிசிக்கு இவ்வளவு சீட், எஸ்சிக்கு இவ்வளவு சீட், எஸ்டிக்கு இவ்வளவு சீட் அப்படின்னு சொல்லிட்டு அலாகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் டியூஷன் ஃபீ கிடையாது. செகண்ட் பெனிஃபிட் டொனேஷன் எதுவும் பே பண்ண வேணாம். தேர்ட் பெனிஃபிட் கவுன்சிலிங் ஃபீஸும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஃபோர்த் பெனிஃபிட் ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ தான். ஃபிஃப்த் பெனிஃபிட் மெஸ்ஸுக்கான சார்ஜஸ் கூட எதுவும் வாங்க மாட்டாங்க. சிக்ஸ்த் பெனிஃபிட் சில காலேஜஸ்ல பஸ் வேன் அந்த ஃபெசிலிட்டிக்கெல்லாம் கூட ஃப்ரீயா தான் பண்றாங்க. 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது செம பெரிய பெனிஃபிட்ஸ். எந்த விதமான காசும் நீங்க கட்ட தேவையில்ல. எல்லா தொகையும் கவர்மெண்ட்டே இருக்கும். காலேஜஸ் தான் இதுக்கான காஸ்ட்டை வந்து உங்ககிட்ட கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதை கவர்மெண்ட் கிட்ட அந்த காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கோ அதை கவர்மெண்ட் கிட்ட சார்ஜ் பண்ணிப்பாங்க அந்த பிரைவேட் காலேஜஸ். இப்போ எதெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி பார்த்துட்டோம். எதுக்கெல்லாம் காஸ்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் நடக்கும். அந்த செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்க ஆக்சுவலா பே பண்ணுவீங்க. அதுவும் ஒரு 1500 2000 குள்ள தான் வரும் உங்களுக்கு. அதையும் தாண்டி வேற எதுக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆகும்னா சில காலேஜஸ்ல பஸ் ஃபெசிலிட்டி இருக்காது. பஸ் ஃபெசிலிட்டி இல்லாத காலேஜஸ்க்கு நீங்க போனோம் அப்படின்னா நீங்க பஸ் பாஸ் எடுத்து தான் போற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஒரு 1000 rupees அந்த மாதிரி தான் ஆக போகுது உங்களுக்கு. இந்த 7.5 கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் நான் பாக்குறேன். ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நோக்கி தான் போறாங்க. 6th இருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 6th இருந்து 12th வரைக்கும் அவங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலே படிச்சிட்டாங்கன்னா இந்த 7.5 கோட்டாக்கு இவங்க எலிஜிபிள் ஆயிடுவாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வீடியோல இது வரைக்கும் ஃப்ரீனா இதெல்லாம் நீங்க காசை கட்ட தேவையில்ல, எதுக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆகும், இதெல்லாம் பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பெனிஃபிட்லயே இன்னும் ஒரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கீழே வர எல்லா காலேஜஸ்க்கும் இந்த 7.5 கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டா அப்ளிகபிள் ஆகும். இதனால என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரைவேட் காலேஜ் நல்ல காலேஜ் நீங்க போய் ஜாயின் பண்ணணும்னா வருஷத்துக்கே வந்து 1 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகும். இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த கோட்டா மூலம் போனீங்கன்னா டோட்டலா எல்லா காஸ்டும் ஃப்ரீ தான். எதுவுமே நீங்க பைசாவே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டோட்டலா எல்லாமே ஃப்ரீயா உங்களுக்கு கவர்மெண்டே வந்து கொடுக்குறாங்க. இந்த பெனிஃபிட்டை தாண்டி வேற ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 195 கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜுக்கு நீங்க இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா மூலமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அவனுக்கு அந்த காலேஜ் கிடைக்கிறத விட நீங்க உங்க கம்யூனிட்டிக்கு ஒரு இவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த காலேஜ் ஆக்சுவலா ஈஸியா கிடைச்சிடும். 195 கட் ஆஃப் வச்சிருக்கவனுக்கு விட 180 எடுத்தவன கூட இந்த காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சலுகை கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்க அப்படியே விட்டுறாங்க. 12th அந்த அளவு மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஆக்சுவலா அவங்க நல்லா படிச்சு ஓரளவு டீசென்டான மார்க் எடுத்திருந்தாங்களே 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அவங்க நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் எல்லா செலவும் ஏத்துக்குது பிரைவேட் காலேஜஸ்ல படிக்க. டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா உங்களுக்கு ஒரு பிரைவேட் காலேஜஸ் கிடைச்சிச்சுன்னா எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் காலேஜே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஃபீஸ் கன்செஷன் இதெல்லாம் இருக்காட்டாம், ஃபீஸே பே பண்ண வேணாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நீங்க கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஏற்கனவே அங்க ஃபீஸ் கன்செஷனோட தான் நீங்க சேர்ந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் சேர்ந்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன்லாம் கிடையாது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். 1 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், 2 கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ், 3 முனிசிபல் ஸ்கூல்ஸ், 4 ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ்.